நீதித்துறை மற்றும் காவல்துறை சார்பில் கஞ்சா ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நீதித்துறை மற்றும் காவல்துறை இணைந்து சட்ட விரோதமாக போதைப் பொருட்கள் விற்று கைதாகி தற்போது வழக்குகளை சந்தித்து வரும் நபர்களை வைத்து கஞ்சா ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட முதன்மை நீதிபதி முருகேசன் உள்ளிட்ட நீதிபதிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய மாவட்ட முதன்மை நீதிபதி முருகேசன் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்களை தலைமையுரை ஆற்ற அழைத்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய ஐயப்பன் என்பவர் தான் செய்த தவறால் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பதாக கூறினார். மேலும் தற்போது எந்த ஒரு உதவியும் குடும்பத்திடம் இருந்து கிடைப்பதில்லை என்றும், தொழில் செய்ய விரும்பும் தனக்கு தனது தந்தையே உதவி செய்ய மறுக்கின்றார் என வேதனை தெரிவித்தார். தன்னை குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு தனியாக ஒதுக்கிவிட்டனர். எனவே முடிந்தவரை தவறை திருத்தி மற்றவர்களையும் தவறு செய்யாமல் திருத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் தொடர்ந்து பேசிய மாவட்ட முதன்மை நீதிபதி முருகேசன், ஒருவர் தவறு செய்துவிட்டால் சமுதாயம் மற்றும் காவல்துறையினர் பார்வையிலும் குற்றவாளிதான் என்றார். ஒருமுறை குற்றவாளியாகிவிட்டால் இந்த சமுதாயம் உங்களை குற்றவாளியாகத்தான் பார்க்கும். இது சமுதாயத்தின் தவறோ காவல்துறையினரின் தவறோ அல்ல. எனவே இந்த சமுதாயத்தை காக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு உள்ளது என்றார். மேலும் அனைவரும் நிம்மதியாக வாழ்வதற்கு காவல்துறையினர் தான் காரணம் என்றும், அவர்கள் இல்லாமல் அரசாங்கமும் இயங்காது என்றவர். ஒவ்வொரு போலீசும் யூனிஃபார்ம் அணிந்த குடிமகன், ஒவ்வொரு குடிமகனும் காக்கி சட்டை போடாத போலீஸாக இருக்க வேண்டும் என்ற விஜய் பட வசனத்தை மேற்கோள் காட்டி பேசி கஞ்சா ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சார்பு நீதிமன்ற செயலாளர் நீதிபதி சண்முகப்பிரியா, தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணன், ஈரோடு மாவட்ட மதுவிலக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முகம், பவானி, உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அமிர்தவர்ஷினி, அந்தியூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி மற்றும் வழக்கறிஞர்கள், போலீசார், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்பிக்கையை நீங்க புரியுதா? அதால இருந்த உடனே பேச போட்ட பேண்ட் செட்டமையே பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான். நம்ம வக்கீல அப்ப எங்க வருவான்? ஆபீஸுக்கு வந்து பொய் சொல்லுவான். பேச அம்மா உடம்பு சரியில்லை, ஒரு 250 ரூபா வேணும். நம்ம ஒரு நல்லவனாக வாழ்ந்து, ஒரு நல்ல மகனாக இருந்து, ஒரு நல்ல கணவனாக இருந்து, ஒரு நல்ல தகப்பனாக இருந்து, ஒரு நல்ல நண்பனாக இருந்து அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் காலையில்